SCDA ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பேங்க்குக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. சரியா? சோ SSC தான் ஈஸி, பேங்க்குக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம், ஃபவுண்டேஷனல் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சரியா? நமக்கு நல்லா புரிஞ்சுக்க, பாராஜம்பிள் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் முக்கியமே கிடையாதுங்க. பாராஜம்பிள்ங்கிறது SSCக்கு 1 மார்க், பேங்க்குக்கு 5 மார்க். பேங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாக்பாட். பாராஜம்பிள் போட்டீங்கன்னா கிளியர் பண்ணிடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராஜம்பிள் எப்பமா வரும்? 2500 பாராஜம்பிள் போட்டுட்டீங்க அப்படின்னா பாராஜம்பிள் வந்து எத்தனை? 2500. 2500 நான் சொன்ன உடனே என்ன தோணுது? இது இது பண்ண முடியும்னு தோணுதா, பண்ண முடியாதுன்னு தோணுதா? பண்ண முடியாதுன்னு தான் தோணணும். கரெக்டா? இப்ப நான் சொல்றேன், எத்தனை பர்சன்ட் போட்டா மெயின்ஸ் பர்சன்ட் வருங்க? பேங்க் மாணவர்கள் சொல்லுங்க, எத்தனை பர்சன்ட் போட்டா மெயின்ஸ் பர்சன்ட் வரும்? 500 போட்டா வந்துருமா? 500 போட்டா என்ன வரும்? ஸ்டார்டிங் மட்டும் வரும். எத்தனை போடணும்? ஒரு 1000 போடுவீங்க, 1500 போடுவீங்களா? இது வரைக்கும் வரலாற்றிலே நடந்ததே கிடையாது. இப்ப நான் கேட்க போறது, பாராஜம்பிள் பசில் நான் எத்தனை பர்சன்ட் போட்டிருக்கணும், பசிலுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும், அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பாராஜம்பிளுக்கு நான் கொடுத்திருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். தூக்கிதான் பாரு, நீ தைரியமான ஆள் தானே? எவனுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பசில் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி எதை பார்க்கணும்? பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரியுது. நம்ம தாரக மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கான்செப்ட், அடுத்தது அக்யூரசி, ஸ்பீடு, இப்படிதான் கத்துக்கணும் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம். இப்ப நம்ம அக்யூரசி, ஸ்பீடு அப்படின்னு நம்ம போறதே இப்போ இல்ல, இன்னொரு 10 கிளாஸ் எடுத்தாலும் 10 கிளாஸ் போறது கிடையாது. கான்செப்ட் தான் நிக்க போறோம். சரியா? சரி, பாராஜம்பிள்ல என்னங்க கான்செப்ட் இருக்கு? என்ன கான்செப்ட் இருக்கு? ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. ஒரு பேராகிராஃப்ல என்ன பண்ண போறாங்க? இடம் மாத்தி கொடுக்க போறாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணி போறோம். சரியா? அரேஞ்ச் பண்றதுக்கு வழி இருக்கா? அரேஞ்ச் பண்றதுக்கு வழி இருக்கா? அரேஞ்ச் பண்றதுக்கு வழி இருக்காங்க. ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? கதை எப்படி ஆரம்பிக்கும், எப்படி டிராவல் ஆகும், அதுக்கப்புறம் எப்படி முடியும், இப்படி பண்ணுவீங்கல்ல. எல்லா பாராஜம்பிளும் இதே மாதிரிதான். கான்செப்ட் என்ன பாராஜம்பிள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட்ஸ். ப்ரோனவுன் இது தெரியலன்னா பாராஜம்பிள் வராது. ரெண்டாவது என்னதுமா? ரெண்டாவது என்னது? ப்ளூவா, கன்ஜங்ஷன். நம்மால் பாராஜம்பிள் வரலன்ட்டு 2500, 3000, 4000 போடுவாரு. எத்தனை போட்டாலும் வராது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரோனவுன்னா என்னன்னு தெரியணும். ப்ரோனவுன்னா என்னதுமா? நவுனுக்கு பதிலா வரக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் ப்ரோனவுன். சரியா? ரைட். அப்போ ப்ரோனவுன் வருது அப்படின்னா அது கண்டிப்பா எதை ரெஃபர் பண்ணி வரும்? அப்போ ஒரு ப்ரோனவுன் வருதுன்னா அதை ரெஃபர் பண்ணக்கூடிய நவுன் எங்க இருக்கும்? அதுக்கு முன்னாடி இருக்குதா கான்செப்ட். ப்ரோனவுன் வந்துச்சுனாலே இந்த ப்ரோனவுன் எதை பத்தி பேசுதுன்னு பார்க்கணும். அந்த நவுன் எப்பவுமே ப்ரோனவுனுக்கு எங்க போடணும்? ரைட். லாஜிக்கல் கான்செப்ட். ரெண்டாவது என்னது? எல்லாம் லைட்டா பார்த்தோம்னா நல்லது. நம்ம பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா நல்லது. இப்ப டைம் இருக்காது நம்மளுக்கு, கடைசியா வேணும் போகும். மூணாவது க்ளூ வார்த்தை இருக்கு, ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். க்ளூ வேர்ட்ஸ் சில வேர்ட்ஸ் இருக்கு, ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்குது. அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா பாராஜம்பிளுடைய ஃபவுண்டேஷனே என்னது அப்படின்னா, சிம்பிளா சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா பாராஜம்பிள் ஈஸி. சென்டென்ஸ் புரியலன்னா பாராஜம்பிள். இப்ப நீங்க பாப்பீங்க, ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வரும், உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. சென்டென்ஸ் தமிழ்ல சொன்ன உடனே டக்குன்னு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்து. பாராஜம்பிள் ஸ்ட்ராங் பண்ணணும்னா எதை ஸ்ட்ராங் பண்ணணும்? மூளையும்.
மூணையுமே ஸ்ட்ராங் பண்ணணும். எது ஸ்ட்ராங் பண்றது ஈஸி? உட்கார்ந்து படிங்க, 2 நாள் இது 2 ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா இது கடல். சரியா? ஸ்லோவா ஸ்டெடியா ரீட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ராங் பண்ண வைங்க. சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது புரியுதா? சரி, க்ளூ வேர்ட்ஸ், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் என்னதுலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட், அப்போ ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எந்த டாபிக் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரோனவுன் படிக்கணும், அடுத்தது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம கிளாஸுக்கு போறோம். சரியா? கொஸ்டின் வச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஸ்டின் கொஞ்சம் பாருங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களா கொஸ்டின்ல இருந்து நான் சொல்றேன். இது ரொம்ப முக்கியமா மிஸ் பண்ணிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். யாருமே சொல்லாத, யாருக்குமே தெரியாத ஒண்ணு. இதை எதுல நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லுங்க. ஓகே அப்சா, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்துரும். ஃப்ளோ, இந்த வார்த்தைய நான் தான் கண்டுபிடிச்சேன், சும்மா சொல்றேன். சரியா? ஃப்ளோ, ஃப்ளோனா என்னது? ஃப்ளோனா என்னது? ஒரு சென்டென்ஸ் சொல்றோம் அப்படின்னா அதோடைய கண்டினியூட்டி. சரியா? கண்டினியூட்டி. ஒரு சென்டென்ஸ் சொல்றோம்னா அடுத்த சென்டென்ஸ் என்ன ஆகும் அதுல இருந்து? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்குதான் என்ன தெரியணும்? ஃப்ளோ வந்துருச்சுன்னா இங்கிலீஷ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கிலீஷ் வராதவனுக்கு பேராஜம்பிள் வராது, பேராஜம்பிள் வர்றவனுக்கு வந்துடும். சத்தியமா வந்துடும். பேராஜம்பிள் போட முடியும் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் வந்துடும். சரியா? நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த சொல்ற விஷயத்தை ரிப்பீட் பண்ண மாட்டேன். இன்னையில இருந்து பாஸ் ஆகிற நாள் வரைக்கும் 2 பேராஜம்பிள். எத்தனை? 2. பாஸ் ஆகிற நாள் வரைக்கும் ஒரு நாள் விடாம 2 பேராஜம்பிள் போட எவ்வளவு நேரம் ஆகுங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் வச்சுக்கிடுங்க. சரியா? ஒரு பேராஜம்பிள் இருந்து ஆரம்பிங்க, 2 பேராஜம்பிள் கொண்டு போங்க. 20 to 30 minutes ஒதுக்கி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ். சரியா? சரி, ஃப்ளோ பிடிக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் போக போகுதான். கன்ஜங்ஷனுடைய டைப்ஸ் டக்கு 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 டக்குன்னு எழுத போறோம். சரியா? ஆப்போசிட் 1 உண்டா? ஆப்போசிட் 1 உண்டா? என்னன்னா சரி, இந்த கிளாஸ் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா படிச்சுக்கிங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இதை எழுதி முடிச்சிடும். கலரை மாத்தணும்னே தெரிய மாட்டேங்குது. though, although, even though, despite, in spite of, notwithstanding நிறைய இருக்கு. ஆப்போசிட் 2 என்னதுதான்? தயவு செஞ்சு அடுத்த கிளாஸ் வரும்போது, அடுத்த கிளாஸ் எப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அடுத்து எப்போ லீவ் இருக்கோ அப்பதான் அடுத்த கிளாஸ். அடுத்த லீவ் எப்போ? எலெக்ஷனுக்கு இருக்க மாட்டாங்க. அடுத்த லீவ் நான் சொல்றேன். ஏப்ரல் நான் ஒரு நாள் லீவ் போடுவேன், அன்னைக்கு சொல்றேன். சரி, ஆப்போசிட் 1 ஒண்ணு இருக்கு, ஆப்போசிட் இது என்னது? 2 சென்டென்ஸ் எப்படி வருது? ஆப்போசிட்டா வருது. ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே எதிர்மறையா பேசுறதுதான் ஆப்போசிட். ஆப்போசிட் 1னா என்னது? ஆப்போசிட் 2னா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல பண்ணுவாங்க. ஆப்போசிட் 1. ஆப்போசிட் 2ங்கிறது ரைட். அடுத்தது சேம் டைப்னு ஒண்ணு இருக்கா? எந்த மாதிரி வார்த்தை? அண்ட். அடுத்தது அடிஷனலி உண்டா? வேற மோர் ஓவர். நிறைய வார்த்தை இருக்கு இந்த மாதிரி. இந்த வார்த்தை லிஸ்ட் அடுத்த கிளாஸ் வரும்போது நமக்கு நோட்ல இருக்கும். ப்ரோனவுன்லாம் உங்களுக்கு தெரியும், ப்ரோனவுன் பிரச்சனை கிடையாது. கன்ஜங்ஷன் உடைய டைப்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. கனெக்டர் கிடையாது. நான் என்ன சொன்னேன்? கன்ஜங்ஷன். சரியா? வீடியோ வேணா எடுத்து குரூப்ல போட சொல்றேன். அது ரொம்ப முக்கியமானது ரீசன் அண்ட் ரிசல்ட். இந்த வார்த்தை பிகாஸ், சின்ஸ், as, for. அடுத்தது ரிசல்ட் என்னது? thus, therefore, hence, so. கொஸ்டின் காமிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல எது முக்கியமான வார்த்தை அப்படிங்கறத கேட்போம். முக்கியமான வார்த்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே வேலை முடிச்சிடும். கொஸ்டின் கூட போறோம். சரியா? 20 கொஸ்டின் போட போறோம். கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகலாம் பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணன் என்ன சொல்றேன், நீங்க வேகமா போட வேண்டாம். அண்ணனுக்கு என்ன வேணும்? கத்துக்கணும். சரியா? கத்துக்கணும். ரைட். எவனாவது உங்கள்கிட்ட வந்துட்டு
4 சென்டென்ஸ் போடுறதுக்கு 4 சென்டென்ஸை வாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா பொய் சொல்றாங்க. பாராசங்களுக்கு 4 சென்டென்ஸ் என்ன பண்ணணும்? வாசிக்காம போட முடியாது. சரியா? கண்டிப்பா வாசிக்கும். ரைட். இப்ப பாருங்க, இப்ப கையை காமிச்சு கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நல்லா கண்ணுக்கு தெரியுதா? ரைட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், when we saw it was the steam rising from the right. Okay. Second sentence, he saw in the distance a great column of smoke. அடுத்தது, we wondered if it came from a chimney or a burning house. அடுத்தது, thought of taking a bath in the hot water. முடிஞ்சிச்சு. ஆன்சர். சரி, 4 பாத்துக்கங்க. சரியா? நான் கையை காமிப்பேன். கையை காமிச்சு நான் மார்க் பண்ண எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்களான்னு முடிச்சிடும். எனக்கு ஆன்சர் வேண்டாம். நான் இப்போ சில விஷயங்களை குறிப்பேன். குறிக்கிற எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்களான்னு மட்டும் சொல்லணும். கரெக்டா 1 நிமிஷம் டைம். நல்லா பாத்துக்கிட்டு நல்லா பாத்துக்கிடுங்க. குறிக்க போறேன், எதெல்லாம் குறிக்க போறேன் அப்படிங்கறத கரெக்டா சொல்லணும். கீழே ஆப்ஷனை பார்க்க கூடாது. சின்ன பிள்ளைகள் மாதிரி ஆப்ஷனை வச்சு ஆன்சர் போடக்கூடாது. சரியா? பார்த்தாச்சா? ரைட். ஆன்சர் தனியா எந்திரிச்சு இதுதான் ஆன்சர்னு அடிச்சு பேசணும். நான் என்ன சொன்னேன்? எந்திரிச்சு நின்னு டிபிசிஏவாமா? அடுத்து வேற, அதான் நீங்க சொன்னீங்களா? அதான் நீங்க சொன்னீங்க அப்படிதானே? சரி, அப்ப இது கிடையாது. இது கதை. இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு பரீட்சையில வராது. ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இப்படிலாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா நேற்று படிக்க வந்தவன் முந்தா நேற்று படிக்க வந்தவன் ஆன்சர் போட்டுருவான். படிச்சவங்க மட்டும் போடுற மாதிரி இருக்கணும். சரி, வேற ஆன்சரு பிசி. நீங்க பிசி வேற பிசிறு, ஒத்த பிசிறு தட்டாம ஆன்சர் வரும். சம்பந்தமே எல்லாம் பதில் வருதா? பிசி போட்டாச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் போட்டுக்கிறோம். வேற பிசி ஏடி. டில ஸ்டார்ட் பண்ணது யாரு? சரி, கொஸ்டின் பார்ப்போமா? இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஸுங்க, பர்ஸுக்குள்ள ஒரு 500 ரூபாய் இருக்கான்னு மட்டும் பாருங்க. 500 ரூபாய் கிஃப்ட் தரேன். நான் சொல்ற எல்லாத்தையும் மார்க் பண்ணிருக்கோம். சரியா? போய் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? அடுத்த கொஸ்டின்ல அதே கேள்வியே கேட்பேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வென்னு இந்த வார்த்தையை நாங்க படிச்சிருக்கோம். என்னது? பொழுது. வி ப்ரோனவுன். யாரையோ ரெஃபர் பண்ணணும். அவுட்டா? 10 பேர் அவுட் ஆகுதுல? பாத்தீங்களா பாக்கலையா? ப்ரோனவுன்னு பார்த்தோம். ரைட். வீணா யாரையும் ரெஃபர் பண்ணாம இங்கே நிப்பாட்டிடுவாங்க. வி யார சொல்றாங்க? இங்கேயும் ஒரு வி, அதே வி, இங்கேயும் வி. வி யாருன்னு? அப்ப இந்த இடத்துல என்னால வியை யூஸ் பண்ண. ஆனா எங்க வி வந்தாலும், எங்க ப்ரோனவுன் வந்தாலும் நான் என்ன பண்ணணும்? யார சொல்றாங்கன்னு. நான் எத்தனை வார்த்தை வாசிச்சிருக்கேன்?
ரெண்டு வார்த்தை. எத்தனை வார்த்தை மார்க் பண்ணிட்டேன்? அடுத்து when we got near, right? அடுத்தது we saw என்னன்னு கண்டுபிடிக்கணும். it என்னது? pronoun. first pronoun it. சரியா? it என்னன்னு பார்க்கணும். right? it was the steam rising from the அப்ப hot springs. இப்ப நமக்கு இந்த சென்டென்ஸ் புரியாது நம்மளுக்கு. hot springs என்னது? hot springs என்னதுங்க? குளிக்கிறதுக்கு சில இடத்துல நேச்சுரலாவே ஹாட் வாட்டர் வரும். பூமி வந்துட்டு அந்த தண்ணியை சூடு பண்ணி வெளியே கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கு பேர் தான் ஹாட் ஸ்பிரிங்ஸ். அந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ன வருது? ஸ்டீம் வருது. ரைட். பில என்ன க்ளூடா நான் மார்க் பண்ணுவேன்னு சொல்லுங்க போக. பில என்ன க்ளூடா மார்க் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஈசா ஈசா எதுக்கு இது வட்டம் போட்டேன்? எதுக்கு இது வட்டம் போட்டேன்? இங்க என்ன இருக்கு? இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க பாப்போம்? ஃபர்ஸ்ட் எங்க இருந்து பாப்போம்? அதுக்கப்புறம் தான் நாங்க பக்கத்துல போகும்போது ரெண்டு கனெக்ட் ஆயிடுச்சா? அடுத்தது கிரேட் காலம் ஆஃப். இத வட்டம் போடுவேன். ஏன்? இந்த ஸ்மோக் தான் பக்கத்துல போனோடனே எப்படி தெரியுது? இப்ப நான் என்ன தடவை போட போறேன்? பயப்படக்கூடாதுங்க. நான் போட்டது கரெக்டா சொல்லல. நான் என்ன சொல்றேன்? பிக்கு அப்புறம் தான் நடுவில் எவனாலும் வரலாம். எங்கிட்டாலும் இமீடியட்லி நெக்ஸ்ட் கிடையாது. ரீசனிங் டேர்ம்ஸ்ல பிக்கு இமீடியட்லி நெக்ஸ்ட்ல ஏ கிடையாது. ஆனா பிக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு அப்புறம் தான் என்ன வரும்? ரைட். எல்லாரும் அப்படிதான் போட்டிருக்காங்க. அடுத்து we அடுத்த வார்த்தை என்னது? கண்டிஷன். இட் என்னது? இட் எதை ரெஃபர் பண்ணுது? இட் எதை ரெஃபர் பண்ணுது? ஸ்மோக். தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஸ்மோக்கா இருக்குது. பக்கத்துல போய் பார்த்தா என்னது இருக்கு? we wondered if smoke came from a chimney or a chimney. என்னதுங்க? சிம்னில இருந்து என்ன வரும்? அப்ப இட்டுங்கிறது கண்டிப்பா என்னதுதான்? பர்னிங் ஹவுஸ்ல இருந்து என்ன வரும்? என்ன வரும்? புகை வரும். இப்ப இத வாசிச்சுனா ஆன்சர் போடுங்க. பிஏசியா பிசிஏவா? ஏன்னா தூரத்துல இருந்து பாத்துக்குதான் யோசிக்கிறோம். இது என்னது அப்படின்னா கெஸ். கரெக்டா? பக்கத்துல போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுதா? தூரத்துல இருந்து பாக்கோங்க. தூரத்துல இருந்து பார்க்கும் போதுதான் என்ன பண்றோம்? என்னன்னு வண்டர்னா என்ன அர்த்தம்? யோசிக்கிறது, ஆச்சரியப்படுறது. கன்ஃபார்மா என்னன்னு நமக்கு தெரியுமா? என்னன்னு கெஸ் பண்றோம்? சிம்னியா இருக்கும். பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியுது? பிசிறு தட்டா பிசிஏ வந்துருச்சா? அடுத்தது டேக்கிங் அ பாத் இன். இன்னொரு முக்கியமான ஒரு இது எழுத மாட்டேன். இந்த பவர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இங்கதான் தெரியும். ஆர்டிகல்ஸ் டாபிக் எல்லாம் எடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஏ நான் எங்க போடுறது? எங்க போடுறது? புகையில குளிக்க முடியாதுங்க. பர்னிங் ஹவுஸா இதுவான்னு நமக்கு தெரியாது. பக்கத்துல போய் பார்த்ததுக்கு தான் என்ன தெரியுது? இங்கதான் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் அது. we thought of taking a bath in the. இது எங்க போடணும்? சரி. டி ஸ்டார்டிங்ல வராது. இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க? பிடிசிஏ சம்பந்தம் இல்லாம போட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர். இது ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர். சரியா? ஆன்சர் ஏதாவது டவுட் வருதா? ஆன்சர் ஏதாவது டவுட் வருதா? ஏதாவது கதை மாறிச்சா? தூரம் இருந்து பார்க்கும். பார்க்கும்போது யோசிக்கிறோம். பக்கத்துல போய் பார்க்கிறோம். ஃபைனலா இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம்? ரைட். ஆப்ஷன் போமா? இப்போ ஆப்ஷன் இருக்கா இல்லையா? நம்ம ஆப்ஷன் எங்க இருக்கு? சரி, ஆப்ஷனை வச்சேன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. கரெக்டா? ஆப்ஷனை வச்சோம்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸி ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் ஏல ஸ்டார்ட் ஆகுமா, பில தான் ஸ்டார்ட் ஆகும் தெரியும். நான் சொன்னா பிசிஏடி ஆன்சரு, பிசிடிங்கிறது ஆன்சருக்கு. சரி, இப்போ அண்ணன் கேக்குற கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த பிசிடிஏ சொன்னவங்க யார்? சொல்லுங்க ப்ரோ, எதுக்காக பிசிடிஏ சொல்லுங்க?
என்ன காரணம்? காரணம் இருக்கும்லங்க, காரணம் இருக்கும்ல. தப்பு விட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? காரணத்தை தேடணும். பிசிடிஏ ஏன் போட்டீங்க? சும்மா சொல்லுங்க. வேற 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 யாராவது பிசிடிஏ எதுக்கு போட்டிருப்பாங்க? பிசிடிஏ தான் நான் யோசிச்சேன் அப்படின்னா அது எதுக்குன்னு சொல்லுங்க. ஏன் ஆன்சரை பாக்குறது வேஸ்ட். கொஸ்டினையும் ஆன்சரையும் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். இந்த ஆப்ஷனை காமிச்சா நீங்க பாட்டுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு போட்டுருவீங்க. எனக்கு அது வேண்டவே வேண்டாம். எனக்கு என்ன பண்ணணும்? கத்துக்கணும். கான்செப்ட் முக்கியம், ஆன்சர் முக்கியம். தப்பா கூட போடுங்க, கான்செப்ட் கத்துக்கங்க. எதுக்கு இவன் தப்பா போட்டு சொல்லுங்க. நம்ம ஆளுக்கு என்ன புரியல தெரியுமா? இந்த ஏரியா என்னதுன்னே புரியல. இந்த ஏரியாவோ ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது ஒண்ணுங்கிறது தெரிஞ்சுச்சா தெரியலையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண முடியும்? இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? யோசிக்க முடியும். பாக்குறதுக்கு முன்னாடி யோசிக்க முடியுமா? இந்த சென்டென்ஸ் பி அண்ட் சிக்கு அப்புறம் நீங்க போறீங்க, டி போடுறீங்க. ஹாட் வாட்டர்ல குடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, இது பி அண்ட் சில எங்க இருக்கு? ஹாட் வாட்டர்ல குளிக்கணும்னு இருக்குல்ல டில. பிசி டிஏ போடுறவன் பிசிக்கு அப்புறம் டி போடுறான்ல. இங்க இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் இங்க இருக்குதா? இருக்குதா? போட முடியுமா? சம்பந்தமே இல்லாம இருக்கு. கரெக்டா? பி கரெக்டா தூரத்துல இருந்து பாக்குறோம், என்னன்னு கெஸ் பண்றோம், அதுக்கு பக்கத்துல போறோம், ஃபைனலா தொடர்ந்து புரியுதா? நான் அடுத்த கொஸ்டின்ல ஆன்சர் சொல்லிடுவேன். எனக்கு என்ன பண்ணணும்? சரி, இப்ப நான் வட்டம் போட்டேன்ல, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது. நீ தாட் ஆஃப் டேக்கிங் பாத் இருந்தா ஹாட் வாட்டர் போட்டுட்டு கேளுங்க ராஜா, கரெக்டா கேக்குறீங்க. டிஏ ஃபர்ஸ்ட் போட்டுறோம், ரைட். அடுத்தது பி போடுறோம், ரைட். அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் ரைட். ஆப்ஷன்ல இருக்காது? ஆப்ஷன்ல இருக்கா? சரி, இது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க மாதிரி கரெக்டா தப்பா? டிபிசிஏ போடல. அவர் என்ன கேட்கறது தெரியுமா? நாங்க ஹாட் வாட்டர்ல குளிக்கணும்னு நினைச்சோம், தூரத்துல நாங்க எதை பார்த்தோம்? புகை வர்றத பார்த்தோம். அடுத்தது சிம்னியோ பர்னிங் ஹவுஸோ அப்படின்னு நினைச்சோம். பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு? தெரிஞ்சிச்சு. போடலாமா போடக்கூடாதாங்க? மனசுல பட்டதை சொல்லுங்க. போடலாமா போடக்கூடாதா? போடலாம் போடக்கூடாதா? கண்டிப்பா போட. ஆனா கான்டெக்ஸ்ட் வேற. என்ன கான்டெக்ஸ்ட்? நான் முதல்ல என்ன முடிவு பண்ணிட்டேன்? ஹாட் வாட்டர்ல குளிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட். அப்படிலாம் அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது? முடிவு பண்ண. இவன் எப்ப முடிவு பண்றாங்க? பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்றான். எதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்? பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்றதுக்கா? பாக்குறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி எங்கேயோ புகை ஓடுறத பார்த்து புகை பார்த்தா கரெக்டா இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா? முதல்ல முடிவு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா, பார்த்ததுக்கு அப்புறம் குளிக்க முடிவு பண்றது அதிகமா? சொல்றது புரியுதா? ஆனா லாஜிக்கலா இப்படி போட்டா நீங்க என்ன சொல்ல முடியாது? தப்புன்னு சொல்ல எப்படி தானே? நல்ல கேள்வி. ஐயோ, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? ஏன்னா இது கதை. ஆச்சு போமா, ஃபாஸ்ட் பிரேக் எடுத்துருவோம். பட் நிப்பாட்டிடணும். Eagle in rat gave the beetle a flap of his wing and straight away seized upon the hair. நம்ம ஆளுக்கு இதுக்கு சென்டென்ஸ் புரியாது. ஏன் தெரியுமா? இதுக்கு மீனிங் தெரியாது, பிளாப்னா தெரியாது, சீஸ்ட் தெரியாது, ஹேர்னா வந்துட்டு தலையில இருக்க முடியா இல்ல ஓடக்கூடிய முயலான்னு டவுட் வந்துடும் இப்பதான். சரியா? அடுத்தது ராட், மீனிங் தெரியாது. சரி, இருக்குதா? இருக்குதா? பிடிஎஃப் இருக்குதா? ஆன்சர் போடு. கீழே பார்த்து ஆன்சர் போடு.
ஆன்சர் போட்டீங்கன்னா சொல்லலாம். சப்பையான கொஸ்டினுங்க, இதெல்லாம் உட்காராதீங்க. ஆன்சர் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா தலை தூக்கிடலாம். நீங்க எதிர்பார்க்கிற கதை இதுதான், ஒண்ணுமில்லாத கதை. முடிஞ்சா இதெல்லாம் நம்ம பேங்க் பாய்ஸ்ல இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, சரியா? இப்பெல்லாம் ஆசைப்படுறீங்க, பிலிம்ஸ்ல கூட வராது, சில நேரம் வேணா வரும் பிலிம்ஸ்ல. நம்ம பெருசா எடுத்துட்டு வருவோம், எடிட்டோர்ல எடுத்துட்டு வருவோம். அவரை பாத்தீங்கன்னா இந்த பேராஜம்பிள்ல டெண்டன்சி அரேஞ்ச்மெண்ட் வச்சு எடுத்துட்டு வருவோம், அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வருவோம் பிராக்டிஸ் பார்க்கறதுக்கு. இப்போதைக்கு பவுண்டேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டா ஆராய்ச்சி பண்றீங்களே, இதுக்குள்ள கதை எழுதிடலாம், கதையை வாசிக்கிறது இல்ல. ஆன்சர் வந்துட்டா வரலையா? பரிதாபமா இருக்கு நம்ம ரீடிங் ஸ்கில், அதான் பிரச்சனை. இப்போ இதான் ஆன்சர் இருந்தது. டிசிஏபியா? ஆன்சர் டிசிஏபி தான் முடியுங்களா? உங்களுக்கு ஃபீலிங் இல்லை, எனக்கு தான் ஃபீலிங். டிசிஏபியா டிபிஎஸ்ஆ? டிசிஏபியாமா? டிபிஎஸ்சியா? டிசிபிஏ? சரி, உங்களுக்கு கரெக்டான கொஸ்டின். நான் கூட கொஸ்டின் ரொம்ப ஈஸியோ, பையங்களுக்கு போர் அடிச்சிருமோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். அந்த பையன் கூப்பிடுங்க, உன் பேர் என்னது ப்ரோ? சந்திரமோடி, ஏதோ தெலுங்கு ஹீரோ பேருங்கிற மட்டும் ஞாபகம் இருக்கு, வர மாட்டீங்க. சொல்லுங்க. தெரியலையா ப்ரோ? உங்களுக்கு வந்துட்டு இந்த கொஸ்டின் பக்காவா வரணும். ஏன்? ஏன்னா உங்களுக்கு ரீடிங் நல்லா வரும். ரீடிங் நல்லா வந்தா பேராஜபிள் வரணுங்க, அனாமத்துக்கு வாசிக்க கூடாது. ஆன்சர் எது? கன்ஃபார்ம் கரெக்டா? எப்படியோ போறீங்க, கன்ஃபார்ம் கரெக்டா? சத்திய ஆன்சர் எது? இது ஒரு கொஸ்டின் இருக்கு, ஆராய்ச்சி வேற பண்றாங்களே, இதெல்லாம் 1 மார்க் தான், 2 நிமிஷம் தான் கொடுக்கணும். சரி, பாருங்க பாருங்க, அண்ணனை பாருங்க, மேல பாருங்க. பயப்படாதீங்க, ஏதாவது தப்பா போடுங்க, பரவாயில்ல, சரியா? லெவல் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் என்ன தருண்? சிபிஏடி. வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் மீதி இருக்குமே, பாவம் அவனை மட்டும் ஏன் விடுறீங்க? அவனே ஒரு 4 பேர் சொல்லுங்க. டிசிபிஏ? டிசிஏபி ஆப்ஷன்லயாவது அது இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன்ல இல்லாத ஆன்சர்லாம் சொல்லாதீங்க. ரைட், ஆப்ஷன் இல்லாம வேற ஒன்று வருதா? சரி, கதை படிப்போமா? பாருங்க, 4 சென்டென்ஸ் முடியும் போது இல்ல உங்களுக்கு புரியுதா நீங்க சொல்லணும், சரியா? பயப்படக்கூடாது, இங்கிலீஷ் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சென்டென்ஸ் இப்ப அப்படியே தமிழ்ல சொல்றேன், இப்ப அப்படியே ஆன்சர் கக்குவாங்க பாருங்க. பட் ஈகிள் என்ன? ஆனா ஈகிள் கோவத்துல கேவ் தி பீட்டில் ஃபிளாப் பண்றது என்னதுங்க? வீசுறது, சரியா? காத்து வீசுறீங்கல்ல, ஃபிளாப். விங்க வச்சு யார் வீசுறா? ஈகிள் வீசுது. யார? யார் அடிக்குது? பீட்டில் அடிச்சு ஸ்ட்ரைட்டாவே இந்த முயல் என்ன பண்ணிருச்சு? பிடிச்சிட்டு போயிடுச்சு. அண்ட் டிவோட் என்ன சாப்பிடுச்சு. கதை புரிஞ்சுட்டா? ஈகிள் கோவத்துல யார அடிச்சிச்சு? பீட்டில் அடிச்சிச்சு. யார சாப்பிட்டுச்சு? சாப்பிட்டுச்சு. ரைட், அடுத்த லைன். வார்த்தை முக்கியம். therefore படிச்சோமா? இப்போ எதுல படிச்சோம்? எதுல படிச்சோம்? ஞாபகம் இல்ல அப்படின்னா இதை படிச்சிடும். ரிசல்ட் அப்படின்னா முன்னாடி என்ன வரும்? ரீசன் வரும். the beetle therefore தெரியாது நம்மளுக்கு.
சொல்லுங்க பாப்போம். தப்பு தப்பு அக்ரிமெண்ட் கிடையாது. இன்டர்சீட் பண்றது இன்டர்வியூ கிடையாது. இடையில பூந்து என்ன பண்றது? இடையில பூந்து அவங்களுக்காக ரெக்வெஸ்ட் பண்றது, ப்ரே பண்றது. இன்டர்செஷன்ங்கிறது பிரேயர். இப்ப செத்தவங்களுக்கு வந்துட்டு சாமி கும்பிடுவாங்கல்ல, எதுக்கு? சரி, அதெல்லாம் ஓகே. செத்தவங்களுக்கு சாமி கும்பிடுறது மெயினா என்னதுன்னா, சில இடங்கள்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கடவுள்கிட்ட இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பிரேயர் பண்ணுவாங்க. செத்தவங்க வந்துட்டு நமக்காக என்ன பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது? நம்ம டைரக்டா ஒருத்தர் போய் பேசாம இன்னொருத்தர் உள்ள புகுந்து என்ன பண்றது? நமக்காக என்ன பண்றது? இல்லைன்னா இப்ப எவன் உள்ள புகுந்து எவன்கிட்ட யாருக்காக கேட்கான்னு கேட்பேன். இன்டர்சீடட் வித் தி யார் யாருக்காக, யார் யார்கிட்ட கெஞ்சுறா? வீட்டுல வந்துட்டு யார்கிட்ட கெஞ்சுறாங்க? ரைட். அடுத்த வார்த்தை தெரியாது நம்மளுக்கு. V1ING as connector. யாரு கெஞ்சுறா தெரியுமா? கெஞ்சுறாங்க. என்ன கெஞ்சுறாங்க? saying of him not to kill the. யாரா இது? ஏழை. யாரு தெரியாது நமக்கு. அடுத்தது and pleaded with him not to kill such a. இது ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் சொல்றேன். யாரு யாரு அதை புரிஞ்சுச்சா? யாரு யார்கிட்ட கெஞ்சுறா? வீட்டுல வந்துட்டு ஈகிள்கிட்ட கெஞ்சுறாங்க. என்னன்னு கெஞ்சுறாங்க? அவனை கொல்லாத. ரைட்டா? வாஷ் முடிச்ச உடனே போடணும். இதுதான் வித்த. பிக்கு அப்புறம் தான் ஏ. கரெக்டா? கெஞ்சுறாங்க, அடிக்காத கொன்றாதன்னு கெஞ்சுனா, ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாப்ல? ரைட் வந்துட்டா. தம்பி புரியுதா? அடுத்தது when the eagle flew. வேணா இப்பதான் சொன்னேன். என்னது? ஈகிள் தப்பிச்சு போகும்பொழுது பீட்டில் ஃப்ளூ. அட்டத்தை போடணும். ஹிம்மே ப்ரோனவுன். ஹிம் யார சொல்றாங்க? ஹிம் யாரு? ஈகிள். டு லேர்ன் வேர் ஹிஸ் நெஸ்ட். ஹிஸ்னா யாருடைய நெஸ்ட்? ரைட். சண்டை அங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க. இங்க என்ன பண்ண? ஈகிள் என்ன பண்ண? பறந்து போயிடுச்சான். இப்ப நான் என்ன பண்றேன்? சீ நான் போடல, அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா சீ எனக்கு தெரியல. சரியா? ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க? ஈகிள் என்ன பண்ணிட்டாப்ல? இங்க யாரு வரல? ஹேர் வரல. முதல்ல வந்துச்சா ஹேரு? ரெண்டாவது வந்துச்சா? ரைட்ஸ். முதல்ல வந்தது தெளிவா பேர் போட்டிருக்காங்க, அப்படிதானே? இங்க பேர் போட்டிருக்காங்களா? பேர் போடலைனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது ஹேர் தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சு. சரியா? கடைசி சென்டென்ஸ் வாசிச்சு முடிச்சோடனே இப்போ ஆன்சர் துண்டா வந்துடும். ஹேர். ரைட். ஹேர் துரத்திட்டு போறது யாரு? பர்சியூ பண்றதுனா துரத்துறதுங்க. பீயிங் பர்சியூனா துரத்தப்படுவது. துரத்தப்படுவது. யார் துரத்துறா? யார் துரத்துறா? ரைட். took himself for refuge. என்னது ரெஃப்யூஜ்னா? என்னது? அகதியா என்னது? இன்னொரு இடத்துக்கு போறது, பாதுகாப்பு தேடி போறது ரெஃப்யூஜ் தான். சரியா? எப்படி போறது? ரைட். யாரு பாதுகாப்பு தேடி போறா? எங்க பாதுகாப்பு தேடி போறாங்க? டு தி நெஸ்ட் ஆஃப் a beetle. beetle போயிட்டு என்ன கெஞ்சுறாப்ல? ஹீ யாரு? ஹீ யாரு? ஹீ யாரு? ஹேர் வந்து பெக் பண்ணுது. யார? என்னைய காப்பாத்து. கதை புரிஞ்சுச்சா? சரி, அப்போ ஹேரே துரத்துறது யாரு? ஹேர் நேரா எங்க உள்ள போகுது? நெஸ்டுக்கு உள்ள ரெஃப்யூஜ் போகுது. எங்க? நெஸ்ட் ஆஃப் a beetle. beetle போயிட்டு என்ன பண்றாப்ல? கெஞ்சுறாப்ல. ரைட். இந்த சென்டென்ஸ் எங்க போடலாம்? ஃபர்ஸ்ட். சரியா? போட்டுருவோமா? ரைட். போட்டோம். அதுக்கப்புறம் என்ன கெஞ்சுறா? ஐயா காப்பாத்து அப்படின்னு கெஞ்சுறானா? ரைட். அடுத்தது பி அண்ட் ஏ ஜோடி போட்டுக்கோ, அப்படிதானே? பி பாப்பா. அதனால பீட்டில் என்ன பண்ணுது? கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? டி. கரெக்டா? அடுத்தது பி. கெஞ்சினான். கெஞ்சினாலும் இந்த படுபாடு என்ன பண்ணல? கேட்கல. கேட்காம இவன் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டாப்ல? சாப்பிட்டுட்டாப்ல. சாப்பிட்ட உடனேதான் என்ன பண்றாப்ல? பறந்து போறாப்ல. அவனை எவ்வளவு சொல்லி நீ சாப்பிட்டுட்டல்ல அப்படின்ட்டு யாரு பின்னாடி தொட்டிட்டு போறா? கதையில ஏதாவது பிசுறு அடிக்குதா? ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? டி, பி,
ஏ சி. பிரச்சனை நம்மளுக்கு திரும்ப எங்க வருது? எங்க வருது? நம்ம ஆளுக்கு இந்த வார்த்தை ப்ரோனவுன் இது காமிக்குது, இதுக்கு இது மீனிங் இதை காமிக்குது, இந்த சென்டென்ஸுக்கு இது அர்த்தம்னு தெரிய மாட்டேங்குது. முடிச்ச உடனே யாருக்காவது டவுட் இருக்காங்க? வேற ஆன்சர் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? ஏன் பிரச்சனை ஆகுது? எப்பவுமே நம்மளுக்கு பிரச்சனை எங்க இருக்கும்? சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். எக்ஸ்ட்ராவா அடிஷனலா ஒரு 4-5 பிரச்சனை இருக்கும். ஒரு உடம்புல ஒரு வியாதினா சரி பண்ணிடலாம், 1000 வியாதி இருக்கும். அதுதான் சிக்கனம். புரிஞ்சா? நான் வேற அவசரப்பட்டு 40 கொஸ்டின் எடுத்துட்டு வந்துருக்கேன் உங்களை பார்த்து. ஐயோ, சரி பிரேக் எடுத்து இன்னொரு கொஸ்டின் போட்டுட்டு பிரேக் போகுமா? சரி பொழுது போ. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த படிச்சவங்க எப்படி போவாங்கன்னா 20 கொஸ்டின் 20 நிமிஷத்துல போடுவாங்க. 20 கொஸ்டின் 20 நிமிஷத்துல பக்கத்துல கூட கேட்டு சேர்ந்து ஒரு தெளிவான ஆன்சரை இப்ப சொல்லணும். சேர்ந்து படிங்க, சேர்ந்து படிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிடும். ஜோடி கண்டுபிடிச்சீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிடும். சூப்பரான கொஸ்டின். முடிஞ்சுதா? ஆன்சர் ஆன்சர் என்னது? பிடி. வேற ஆன்சர் பிசிடிஏ. சூப்பர். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் கையை காமிச்சு என்ன கேட்க போறேன்? இந்த ஆன்சர் ஏன் தப்புன்னு கேட்க போறேன். உங்க பேர் என்னம்மா? மகாலட்சுமி தானே? தனலட்சுமி. சரி, ஏதோ லட்சுமி. ஏன் தப்பு இது? அவன் எப்படி போட்டிருக்காங்க? ஏன் பாட்டருடைய அந்த பாட்டர்ட்ட கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணக்கூடாதா? அதே தானுங்க பாட்டருடைய இதையும் கேட்கலாம். அதர் டாக்டரா, அனதர் டாக்டரா? எதுக்கு இது வராதுன்னு கரெக்டா சொல்லுங்க. ஆஃபா OWF ஆஃப் ஈவென்ட் தான் போனான்னு அர்த்தம். அவ்வளவுதான். எதுக்குமா வராது? சூப்பர் 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 சூப்பர். வாங்க 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 வாங்க. எக்ஸலென்ட்லி வெல் செட் ஷி. இருக்கா? எக்ஸலென்ட்லி வெல் செட் ஷி. பார்த்த உடனே யார் இந்த ஷீன்னு நமக்கு டவுட் வரணும். அடுத்தது யார் இந்த வி? அடுத்தது இந்த வியோ இந்த வியோ ஒண்ணுதான். இந்த ஷீ தான் இந்த ஐ ஹாவ் பட் பிரேயர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. ரெக்வெஸ்ட். சரியா? கோர்ட்டு கேஸ் சம்பந்தமா போயிருக்கீங்க அப்படின்னா லாயர்ட்டே ஜட்ஜிட்ட ஒரு பிரேயர்னு ஒண்ணு கொடுப்பாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜட்ஜிட்ட என்ன பண்றோம்? ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட்? that we may have to water our plants. A man who had one to a gardener and other to a potter. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு இந்த கார்டனருக்கு கல்யாணம் பண்ண பொண்ணுதான் இத பேசுது. ஏன்? ரைட். அப்போ பிக்கு அப்புறம் தான் ஏ, எங்கேயோ ஒரு இடத்துல. ரைட்டா? பிக்கு இமிடியேட்லி ஆஃப்டர் ஏன்னு நான் சொல்லல, எங்கேயோ தள்ளி. Off he went to the and asked his other daughter. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு பொண்ணு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு? இந்த 4 சென்டென்ஸ்ல முக்கியமான வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ரைட். அடுத்து after a while he paid a visit to the gardener's home and asked. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? other daughter இருக்கு. இங்க வெறுமனே ரைட். how she was and how it fared with her. படிச்சிருக்கோமா? fared. faredனா என்னது? உனக்கு எப்படி இருக்கு, லைஃப் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ரைட். கேள்வி கேக்குறாரா? கேள்விக்குரிய பதில் எங்க? அப்ப ஏ ஆன்சர்னா கேள்வி எங்க இருக்கு? டில இருக்கு. இப்போ பிடிஏ ஒன்னா போட்டாச்சு. நம்ம சிஏ எங்க போடுறோம் அப்படிங்கறத கேள்வி. சில எங்க போடுறோம்? லாஸ்ட்ல போடுறோம். ரைட். ஆன்சர் மாத்தி போட்டவங்க எப்படி போட்டிருக்காங்க? பி சி டி ஏ. ஏன் அப்படி போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாட்டருடைய டாட்டரை காமிச்ச மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கார்டனர் வந்திருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஏன் நம்ம பாட்டரை பின்னாடி போட்டிருக்கோம்? வேற காரணமே கிடையாதுங்க. இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா மட்டும்தான் போட முடியும். இன்னொரு டாட்டர் பாத்தீங்கன்னா மட்டும்தான் பி டி ஏ சி. ரைட். பிரேக் விட்டுருவோமா? அண்ணல் பறக்குது. என்ன கொஸ்டின் அதுக்கு கஷ்டமாயிருங்க. வெயில் இருக்குன்னா தள்ளி குறைஞ்சுக்கிடுங்க. வெயில் இருக்குன்னா தள்ளி குறைஞ்சுக்குங்க. ஃபாஸ்டா போகணும். ஃபாஸ்டா. அதாவது லாஸ்ட் இருக்கும்போது திரும்ப பிரச்சனை ஆயிடும். லாஸ்ட் இருக்காதீங்க, பின்னாடி வரும் எடுத்துக்கணும். ரீசன் எப்பவுமே சென்டென்ஸ் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். பிக் பண்ணணும் இல்ல, வாசிக்கணும். while India is 70% of the tigers in the world, the global tiger day as it is also known இப்படியோ அதுக்கு பேர் இருக்கு. எப்படியும் பேர் இருக்கு? குளோபல். அப்ப இதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேரு எங்க? இதுக்கு அப்புறம் வருமா, இதுக்கு முன்னாடி வருமா? பின்னாடிங்கிறாங்க அவங்க. பின்னாடியா முன்னாடியா? என்ன சொல்லியிருக்காங்க? என்ன அர்த்தம்? முன்னாடி சொல்லியிருப்பாங்களா பின்னாடி சொல்லுவாங்களா? முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ நோன் வேர்ல்டு டைகர். முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு தான் நீங்க ஆல்சோ போட்டுட்டு ஆல்சோ நோன்னு சொல்லுங்க. These awareness events are organized in the as well as in the இந்த இடத்துல என்ன நடத்துறாங்க அப்படின்னா அவேர்னஸ் ஈவென்ட்ஸ் நடத்துறாங்க. எதுக்கு? இன்னொரு பேர். இதுக்கு என்ன பேர் இருக்கு? இந்தியாவுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்க? முதல்லயா கடைசியா? எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க. ரைட். சூப்பர். கண்டுபிடிக்க முடியும்னு போய் சொல்லக்கூடாது இந்த இடத்துல எல்லாம். சரியா? ஆன்சரை பார்த்துட்டு கிடையாது.
ஏதோ ஒண்ணு. பிரைமரி அப்ஜெக்டிவ் இஸ் டு preserve the முடிஞ்சு வேற அசம்பிளி முடிய போகுது. எதுக்கு வட்டத்தை போட்டு? நேச்சுரல் ஹாபிட்டாட்டுக்கு இன்னொரு பேர் தான் இந்தியா கிடையாது, வீடுக்கு பேரு தான் இன்னொரு பேர். என்னது? நேச்சுரல் ஹாபிட்டேட்டை பிரிசர்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. எந்த நேச்சுரல் ஹாபிட்டேட்டை பத்தி தான் பேசுறாங்க? இந்தியாவை பேசுறாங்க கூட சேர்ந்து. அப்போ நீங்க கத்துக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வித்தையை சொல்லி கொடுக்க பாருங்க, ஜெனரல் டு. சரியா? அவர் கிளாஸ் சரியாவே எடுக்கிறது இல்லைங்க. சரியா? அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்? யாரு கிளாஸ் சரியா எடுக்கிறது இல்ல, யாரை பத்தி பேசணும் அவங்களுக்கு தெரியும். சரியா? இங்கிலீஷ் சரியா கிளாஸ் எடுக்கிறது இல்லன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன வரும்? என்ன சரியா எடுக்கலன்னு வரும். கிளாஸ் சரியா எடுக்கிறது இல்லங்கிறது ஜெனரல், என்ன சரியா எடுக்கிறது இல்ல அப்படிங்கிறது இங்க வெறுமனே என்ன சொல்றாங்க? நேச்சுரல் ஹாபிட்டாட் என்ன பண்ணணுமா? பிரிசர்வ் பண்றது என்ன பண்ணும்? எந்த நேச்சுரல் ஹாபிட்டாட்னு என்ன சொல்லுவாங்க? இதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஜெனரல் சொல்லுவாங்க. ஜெனரல் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இந்த வித்தை எங்கேயுமே கிடைக்காதுங்க, ரொம்ப முக்கியமான வித்தை. ஜெனரல் டு. பிக்கு அப்புறம் நான் ஏங்க அப்புறம் எடுத்துக்கிறோமா? நான் எடுத்து கட்டணும்னு சொல்லல, தப்பா கூட இருக்கலாம், பின்னாடி நான் மாத்திக்கிடுவேன். பிக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? ஏன் பி ஹாபிட்டாட், ஏயும் என்னதுதான் ஹாபிட்டாட் தான். பி ஜெனரல், ஏங்கிறது புரியுதா? நான் அதான் கேட்டேன். நேச்சுரல் ஹாபிட்டாட் ஹோம் இந்தியா. அடுத்தது உங்க பேர் என்னது? கேக்குறதுக்குள்ள சொல்லிட்டாங்க. இன்டர்நேஷனல் டைகர் டே. பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, அப்ப ஏக்கு முன்னாடி என்ன போடணும்? ஏக்கு முன்னாடி என்ன வரும்? தனியா எழுதிக்கணும். சரியா? ஏக்கு முன்னாடி சி, பிக்கு அப்புறம் ஏ. ரைட். இதோ இமிடியட்லி ஆஃப்டர் கிடையாது, இது இமிடியட்லி பிஃபோர் கிடையாது, எப்படியோ போட்டாச்சு. சரி, அடுத்தது என்னது? திஸ்க்கு இங்க என்ன அர்த்தம்? உடையவா? சரி, திஸ்னா என்னது? எந்த எந்த அதுதான் முன்னாடி சொல்லிருக்கணும். சொல்லிருக்காங்களா? செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டைகர் சமிட். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு எங்க தெரியுமா? ரஷ்யா. சரி, போலாமா? நான் போடுறது கரெக்டான எனக்கு போடலாமா? ரைட். சிடி போட்டேன். சிக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வரும் தெரியும்? சிக்கு அப்புறம் தான் என்ன வரும்? ஏ வரும். அடுத்தது அப்ப நான் என்ன போடலாம்? இப்படி போட்டுட்டு சி டி பி ஏ இப்படி போடுமா? போடலாமா? போடக்கூடாதாங்க? இன்டர்நேஷனல் டைகர் டே சொல்லியாச்சா? ரைட், இதெல்லாம் போட்டியாச்சு. திஸ் ஆனுவல் ஈவென்ட்னால எதை பத்தி பேசுறோம்? டைகர் டே பத்தா பேசுறோம். இது எதுக்கு? எய்ம்ஸ் டு கிரியேட். திரும்ப ஸ்ட்ரைக் ஆகணும். இது வார்த்தையை பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆகணும். என்னது? எதுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும்? எதுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும்? மேல திரும்ப அவேர்னஸ் பார்த்தோமா? எங்க பார்த்தோம்? இந்த இருக்கா அவேர்னஸ் ஈவென்ட்ஸ். அப்ப சி அண்ட் டி போடுறோம். சிடிக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்? என்ன போட்டோம்? பி போட்டோமா ஏ போட்டோமாங்க? பி போட்டோம். பிக்கு அப்புறம் தான் ஏ போட்டோம். அப்படிதானே? ஏன்? பில இட்ஸ் பிரைமரி அப்ஜெக்டிவ் இருக்குல்ல, எதனுடையது? எதனுடையது? இந்த இன்டர்நேஷனல். சரியா? நான் போட்டது காட்டணும் நான் சொல்றேன். ஆன்சர் பார்க்கல, செக் பண்ண போறேன். என்னைக்கு சிடி இருக்குதா? சரி, திருப்பி சொல்ல போறேன். சில என்ன பண்ணோம்? இன்டர்நேஷனல் டைகர் டே ஆல்சோன்னு ஒண்ணு வந்துச்சு. அதை வச்சு நான் என்ன போட்டேன்? சிக்கு அப்புறம் தான் என்ன வரப்போகுது? ஏ வரப்போகுதுன்னு போட்டேன். அடுத்தது திஸ் ஆனுவல் ஈவெண்ட் சொல்றாங்க. அப்ப நான் எந்த ஆனுவல் ஈவெண்ட் எடுத்துக்கலாம்? எடுத்துக்கலாம். நான் போட்டது கரெக்ட்னு நான் சொல்லவே போட்டு பாக்குறேன். சிக்கு அப்புறம் டி கன்சர்வேஷன் அப்படின்ட்டாங்க. ரைட். அடுத்தது இட்ஸ் பிரைமரி அப்ஜெக்டிவ். எதுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ்? எதுடையது?
இந்த ஆனுவல் ஈவெண்ட் நடத்துறாங்கல்ல அதுடைய பிரைமரி ஆப்ஜெக்ட். சிடி போடுறேன், சிடிக்கு அப்புறம் என்ன போடுறேன், பி போடுறேன். இந்த பி ஜெனரலா இருக்கு, ஸ்பெசிபிக்கா சொல்றது எது? புரிஞ்சுச்சா? கொஞ்சம் வாஸ்தா போலாமா? க்ளூ தெளிவா நம்மளுக்கு பார்த்து சொல்றோம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆப்ஷன்ல அது இல்ல அப்படிங்கும் போது அது பிரச்சனை இல்ல. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா சிபிஏடி இதுவா ப்ரோ? இதுவா? நம்ம பேங்கிங் பேராகிராஃப்ஸ் போவோம், அப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். சரி, அது நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ல கொஞ்சம் மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரும். சிபி நீங்க போடலாமா அப்படின்னா போடலாம். சிபிக்கு அப்புறம் ஏ போடலாம், ஏ போட்டதுக்கு அப்புறம் போடலாம் ஆக்சுவலா. ஆனா நான் உங்களுக்கு இதை தெளிவா பின்னாடி சொல்லி தரேன், இப்ப வேண்டாம். சரியா? சிபிடிஏ போடலாம் போடலாம். அதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, தெளிவா இருப்பாங்க. அதெல்லாம் அடுத்த கதை தானே, சேர்ந்து வாசிக்க போறோம், சேர்ந்து ஆன்சர் போட போறோம். சரியா? அட்டு லென்த் என்னது? அட்டு லென்த் என்னது தெரியாது, நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் போட பார்ப்போமா? The olive trees branches broke with the snowடைய ஸ்னோ வெயிட்டா அந்த பிரான்ச் மேல விழுதுனால ஆலிவ் ட்ரீ உடைய பிரான்ச் என்ன ஆகுது? வந்துருச்சு. and at once despoiling it இருக்குல்ல, இட்னா என்னது? இட்டு எது? ஆலிவ் ட்ரீயா? ஆலிவ் ட்ரீ உடைய பிரான்சஸ் தாங்க. ஆக்சுவலா ஆலிவ் ட்ரீ தான் எடுக்கணும், பிரான்சஸ் எடுக்கணும் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா பிரான்சஸ் ப்ளூரல். சரி, ஆலிவ் ட்ரீ உடைய அழகு தானே போகுது. டிஸ்பாயிலிங் என்ன பண்றது? ஸ்பாயில் பண்றதுங்க. மரத்துடைய கிளை உடஞ்சிருச்சுன்னா அது அழகு என்ன ஆயிடும்? ஸ்பாயில் ஆகுறது மட்டும் இல்லாம அண்ட் என்ன ஆயிடுச்சு? மரமே என்ன ஆயிடுச்சு? செத்துருச்சு. எந்த மரம் செத்துருச்சு? சரி, இது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? கதையில கடைசியா நடக்கக்கூடிய ஒரு இதுதான் தெரியும். எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ரைட், ஓகே. அடுத்தது A shower of snow fell upon யாரு ஆலிவ் ட்ரீ உடைய பிரான்சஸா? சரி, எடுத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எடுத்துக்கிறோம். அண்ட் பாலியேஷன் என்னதுங்க? பாலியேஷன் என்னது? லீவ்ஸ். சரியா? லீவ்ஸ். இட் செட்டில்ட் அப்பான் இட்ஸ் மரத்துல ஃபுல்லா லீவ்ஸ் இருக்குன்ட்டு எதுடைய பிரான்ச் செட்டில் ஆயிடுச்சு? சரி, வாசி முடிச்சாச்சு. எனக்கு இது தெரியாது, ஆனாலும் எனக்கு தெரியும் பீக்கு அப்புறம் தான். ஏன் இப்பதான் ஸ்னோ என்ன ஆகுது? அங்க ஸ்னோ விழுந்து என்ன ஆயிடுச்சு? மரம். ரைட், ஓகே. அடுத்தது இப்பதான் நம்ம வித்தைய பயன்படுத்தணும். சரியா? காமன் சென்ஸ். ஃபைண்டிங் த ஃபிக் ட்ரீ சொன்னாங்களா? இந்த தெம்முனா யாரு அப்படின்னா ஆலிவ் ட்ரீ உடைய பிரான்ச். தப்பாவே எடுத்துக்கிட்டாங்க வரணும். பட்சியிலே நம்மளுக்கு இது தெம்மு யாருன்னு அப்ப இங்க வாசக்கு அப்புறம் தெரியுது. தெம்மு யாரு? ஆலிவ் ட்ரீ, அப்புறம் ஃபிக் ட்ரீ. ஃபைண்டிங் த ஃபிக் ட்ரீ without leaves. Leaves இல்ல, the snow fell through the and did not injure it. அத புரிஞ்சுட்டா? ஸ்னோ யார் மேல விழுது? ஃபிக் ட்ரீ மேல விழுது. யாருக்கு பிரச்சனை விழல? ஃபிக் ட்ரீக்கு என்ன இல்ல? இலை இல்ல. இலை இல்லாதனால பிரச்சனை இல்ல. அவனுக்கு இலை இருக்கு. இலை இருக்கிறதுனால அது அப்படியே ஸ்னோ அது மேல விழுந்து என்ன ஆகுது? உடைஞ்சிடுது. ரைட். இப்ப நான் பண்றேன், என்ன பண்றேன் அப்படின்னா பி போடுறேன். பிக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? ஒன்னு சி வரும், இல்ல பிக்கு அப்புறம் ஏசின்னு வரும். பிக்கு அப்புறம் சிஏன்னு வரும், இல்ல பிக்கு அப்புறம் ஏசின்னு வரும். கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. கரெக்டா தப்பா? பி என்னது? மரம் விழுது, அப்படிதானே? அண்ட் ஓகே 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 ஓகே. மாத்திர நான் தான் இதை பார்க்காம விட்டுட்டேன். இங்க ஆன்சர் போட முடியாது. நான் தான் பார்க்க மாட்டேன். கதை நம்மளுக்கு புரிஞ்சுட்டா? கதை புரியுது இல்ல? மொத்தமா ஆன்சர் போட்டுரும். நம்ம ஒரே ஒரு ஜோடி தான் எடுத்திருக்கோம். எது ஜோடி எடுத்திருக்கோம்? பிக்கு அப்புறம் ஏ. ரைட். அடுத்தது
டி வச்சுப்போமா? தி ஆலிவ் ட்ரீ ரிடிக்யூல் என்ன பண்ணுது? சிரிக்கிறது. யாரை பத்தி சிரிக்கிறாப்ல? ஃபிக் ட்ரீயை பத்தி சிரிக்கிறாப்ல. எதுக்கு அப்படின்னா, because while she was green, நிப்பாட்டுங்க she யாரு? வருஷ ஃபுல்லா இது எப்படி இருக்கும்னா கிரீனா தான் இருக்கும். ஃபிக் ட்ரீ என்ன ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது? வேற ஆப்ஷன் வேற ஏதாவது இருக்கு? அதுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் டி முடிச்சு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டிப்பா என்னதுதான்? டி தான். ரைட். டி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? டி, பிஏசி, டி, ஏசி. டி போட்டாச்சு. டிக்கு அப்புறம் என்ன போடலாம்? இதுன்னு போடுவோம் அப்படிதானே? டிக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஸ்னோ. ஸ்னோ விழுறது இங்கதான். இது ஸ்னோ விழுறதுடைய எஃபெக்ட். கரெக்டா? சி ஸ்னோ விழுறதுடைய எஃபெக்ட். ஏயும் ஸ்னோ விழுறதுடைய. அப்ப டிக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன வரும்? பி வரும். டிக்கு அப்புறம் பி போட்டாச்சு. சரியா? சரி. பில என்ன நடக்குது? எதுக்கு மேல விழுது? ரெண்டு பேர் மேலேயும் விழுது. யாருடைய கதை இருக்குது? அடுத்தது யாருடைய கதையை சொல்லணும்? ஃபிக்குடைய கதை. ஃபிக்குடைய கதை எங்க இருக்குது? அப்ப டி, பிக்கு அப்புறம் ஏ போடவா? ஏ போடவா சி போடவா? விழுது. ரெண்டு பேர் மேலேயும் விழுது. பில யாரு மட்டும்தான் கதை இருக்கா? அப்ப அடுத்த சென்டென்ஸ் யாரு மேல ஸ்னோ விழுது வரணும்? வருதா? அப்ப டிக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் கடைசியா ரெண்டு பேர் மேலே விழுந்துட்டு, ஆனா சாவடிச்சது ஒரே ஒரு ஆளுதான். யார? ஆலிவ் ட்ரீயுடைய பிரான்ச் என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிச்சு. டி, பி, சி அண்ட் இந்த அட்லாண்டிக் நம்மளுக்கு மீனிங் தெரியலனாலும் நம்மளால போட அட்லாண்டிக்னா ஃபார் a long period of time ஆப்ஷன் இல்லையா? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. சரியா? டிவி போட்டோமா? ஆப்ஷன்ல என்ன இருக்கு? நாம என்ன ஆன்சர் போட்டோம்? டிபி. அவங்க என்ன ஆன்சர் போட்டிருக்காங்க? டிபிஎஸ். சரி, இது இருக்கட்டும். சரியா? இத போடலாமா போட முடியாது மட்டும். டிபிஎஸ்சி போடலாமா? டில ஸ்னோ விழுது. பில யாருடைய கதை இருக்கு? பில யாருடைய கதை இருக்கு? ஆளுடைய கதை இருக்கு. இந்த ஆளுடைய கதையை தான் எங்க கண்டினியூ பண்றாங்க. கண்டினியூ பண்ணி விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் தான் யாருடைய கதைக்கு வராங்க? அப்ப டிபி ஏசி போடலாமா போடக்கூடாதா? ரைட், முடிஞ்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन. வேகமா போட போறோம். சரியா? when he யாருன்னு தெரியாது. he தெரியாது. not at the door. a man went away. சரி, பிக்கு அப்புறம் தான் ஏ. ஏன் தெரியுமா? போயிட்டான். இங்க என்ன பண்றான்? இங்க என்ன பண்றான்? ரீச்டு. எங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. போயிட்டு எங்கயோ சுத்திட்டு திருப்பி எங்க வர்றான்? வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதா எங்க இருக்கு? ஏழு. அடுத்தது சி, டிசப்பாயிண்டட். disappointed he decided to take it என்னது? ரைட்ஸ் பாப்போம். one day he wrote a letter to his family but could not find anyone to take the letter. ஒரு நாள் லெட்டர் எழுதுறான். லெட்டரை எடுத்துட்டு போறதுக்கு யாருமே இல்ல. ரைட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா பிஏ நான் போடுறேன். கதை புரிஞ்சிருக்கும். முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். பிஏ போடுறேன். சரியா? இந்த இட்டு என்னன்னு தெரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சிட்டு. இட்டு என்னது? ரைட். வீட்டை விட்டு தள்ளி போயிட்டான். வீட்டுக்கு லெட்டர் போடணும்னு நினைக்கிறான். வீட்டுக்கு லெட்டர் போடணும்னு நினைக்கும் போது ஆள் இருக்காங்களா? ரைட். அப்ப பிக்கு அப்புறம் டி போட்டாச்சு. டிக்கு அப்புறம் சி. டிக்கு அப்புறம் என்னது? சி. அவனே எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் தான் எங்க போறான்? when he reached his town he went to his house and fancy B, D, C and A. சப்பையான கொஸ்டின். ரைட். இப்போ பேஜ் 7 இருக்கா? பேஜ் 7, பேஜ் 8, பேஜ் 9, பேஜ் 10. எத்தனை கொஸ்டின்? 4 கொஸ்டின். கரெக்டா 4 நிமிஷம்.
சர 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 சரன்னு போடும். நான் போட்டு முடிக்க போறேன். நான் போடுறதுக்கு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. பத்தாவது கொஸ்டின் முடிஞ்சிட்டு. ஒன்பதாவது கொஸ்டின் முடிஞ்சிட்டு. எட்டாவது கொஸ்டின் இருக்கிறதுலே சப்பையான கொஸ்டின். அதுல போய் உட்காந்துடாதீங்க. முடிஞ்சிட்டு. இன்னும் 2 நிமிஷம் தான். டக்கு 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 டக்குன்னு. நாளையுமே முடிக்கணும். முடிச்சிட்டீங்களா? பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு ஆன்சர் மாறவே கூடாது. ஒரே ஆன்சர் வரணும். சிங்கிள் ஆன்சர் வரணும். ஆன்சர் மாறவே கூடாது. ஜோடி கண்டுபிடிங்க, இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. 4 கொஸ்டின் முடிச்சுன்னா அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னும் 12 கொஸ்டின் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சிடலாம். ஃபாஸ்டா. அடுத்தடுத்து போடுங்க. ப்ரோ போன சொல்லும் போது பாஸ் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிருங்க. இதை யூஸ் பண்ணவே மறந்துடுறோம் ப்ரோ. பழகணும். ஆமாடி புரியல. ஓகே ரைட். ஆன்சர் எழுதுமா?
ஃபர்ஸ்ட் ஐ சா பிளைண்ட் மேன். சரியா, அவனை கையில கூட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, ஸ்ட்ரீட்டை விட்டு அக்ராஸ் நடந்து போகணும். அப்படின்னா தான் அவரை கூட்டு போக முடியும். அப்போ பிடி ஏசி ஆன்சர் மாத்தி போட்டது யாரு? மாத்தி போட கூட வாய்ப்பு கொடுக்கல அவங்க. பிடிசிஏ வச்சிருக்கோம். ஆன்சர் பிடிஏசி போட்டாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நல்ல செம்மையான கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். நிப்பாடுங்க. டிஸ்டிங் மென்ஷன் இருக்கா? முன்னாடி என்ன சொல்லணும்? சரி, ரைட். பி பென்சிலின் இஸ் ஒன் ஆஃப் த முக்கியமான வார்த்தை என்னது? காயத்ரி கரெக்டா சொல்லுங்க. ஏன்? அப்போ பிக்கு அப்புறம் தான் என்ன வரும்? பிக்கு அப்புறம் தான் ஏ, பிக்கு அப்புறம் தான் ஏ, பிக்கு அப்புறம் தான் ஏ, பிக்கு அப்புறம் தான் ஏ. முடிஞ்சுட்டா? ரைட். அடுத்தது, in the beginning, however, new of invention க்கு இன்னொரு வார்த்தை ரைட். அப்போ பிக்கு அப்புறம் தான் ஏ வரும். பிக்கு அப்புறம் தான் என்ன வரும்? சியு ஒரு. பிக்கு அப்புறம் தான் சியு ஒரு. எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ரைட். இட்ஸ் யூஸ். எதனுடைய யூஸ்? பெனிசிலின் யூஸ். சரியா, ரைட். இப்போ தெளிவா புரிஞ்சுக்க போறோம். மேல பாருங்க. ஃபர்ஸ்ட், பெனிசிலின் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரக்ஸ் மேன் ஹேஸ். ரைட். ஆன்சரை வச்சுட்டு நீங்க ஃப்ளோ சொல்ல போறீங்க. சரியா, பி ஃபர்ஸ்ட் போட்டோம். பிக்கு அப்புறம் ஆன்சர் என்னது? பிக்கு அப்புறம் ஏ, அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் டி, ஃபைனலா என்னது? ரைட். இது 4ல ஒரு பேரை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். சொல்லுங்க பாப்போம். பிஏடிசி தான் ஆன்சர். சரியா, பிஏடிசி ஆன்சர். ஒரே ஒரு பேரை மட்டும் மாத்தி போட்டாலும் கரெக்ட் ஆகும். எதை மாத்த முடியும்? ஒரே மாதிரி பாயிண்ட் தான் மாத்த முடியும். பிங்கிறது இன்ட்ரோ பாயிண்ட். கரெக்டா? இதோட யூஸ் 2 பாயிண்ட் சொல்றாங்க. இது ஒரு யூஸ் சொல்றாங்களா? சிங்கிறது என்னது? வரலாற்றுக்கு போயிட்டான். கண்டுபிடிக்கும் போது அப்படின்னு பிரச்சனைக்கு போயிட்டான். 2 பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்கு. எந்த பாயிண்ட்? ஏ அண்ட். அப்ப எந்த பாயிண்ட மாத்திக்கலாம்? பி ஏ டி சி. கரெக்டுங்க. இன்னொரு ஆன்சர் என்னது? பி. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? ரெண்டாவது வாட்டி சொல்றது புரியல. பாருங்க, இந்த பாயிண்ட் என்னது? பெனிசிலினுடைய யூஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அதுவும் என்னதுதான்? ஊண்டு இது பண்றதுக்கு. இது சோல்ஜர்ஸ் உயிரை காப்பாத்துறதுக்கு. இப்ப நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, எந்த 2 பாயிண்ட் நம்ம ஆன்சர் போட்டுட்டோம். ஆன்சர் பி ஏ. இதான ஆன்சரு. ரைட். இப்ப நான் என்ன கேட்டேன்னா, ஏதோ ஒரு ஜோடியை மட்டும் பிஏயோ இல்ல ஏடியோ இல்ல டிசியோ மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? மாத்தி போட்டுக்கலாம். இது மெயின்ஸ் கொஸ்டின். பேங்க்குக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒரு பேரை மட்டும் மாத்தணும். எதுன்னு கேட்பான். சரியா, இப்போ மாத்தணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணுமா? ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் என்னதுதான்? ஏயும் டி. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏடிய மாத்தி நான் என்ன போட்டுக்கிறேன்? பி டி ஏசின்னு போட்டாலும் ஆன்சர் என்னதுதான்? பி ஏடிசின்னு போட்டாலும். சொல்றது புரியுதாங்க? ஏதோ சந்தேகம் வருதா? அதுல என்னாச்சு? ஏதோ முணுமுணுப்பு கேக்குது. இதுல ஒரு டவுட் ஆக்சுவலா வரணும். முன்னாடி கொஸ்டின்ல முந்தின கொஸ்டினா? இதுலயா ஆன்சர் என்ன? பிடி. சரி, என்ன கேக்குறீங்க? பிடி சிஏ போடலாமாடா? சரி, மக்கள்கிட்ட கேட்டுருவோம். பிடிசிஏ போடலாமா? பிடிசிஏ போடலாமா? கிராட்டிடியூட்ல என்னதுங்க? ஏதோ ஒன்று பண்ணாதாங்க அவர் சொல்லுவாரு. சரியா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும்? போய் கைய பிடிச்ச உடனே ஐயா 2 கிலோ சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணணும்?
ஜெண்டரா யோசிச்சு பாருங்க. கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நன்றி சொல்லுவாங்க, முன்னாடி சொல்லுவாங்களா? கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் he expresses gratitude with folded hands. சிஏங்கிறது கரெக்டா தப்பா? டவுட் கேட்டவரை ஒத்துக்கிட்டார், முடிஞ்சு. நம்மளுக்கு சந்தேகங்கள் கேளுங்க, அப்பதான் தெளிவு பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 9. அப்படி பார்க்க வேண்டாம், அப்படி அவசியமே இல்லை. உண்ட இது பண்ணாதான் இது பண்ண முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்னது சீல had to வா? சீல எங்க ப்ரோ had? இங்கயா? டென்ஸ் அண்ணன் சொல்லி தரேன், பயப்படாதீங்க. had கேட்போம், இருங்க. வருமா வராதா? வராது. தெளிவா இருக்கீங்க. உங்கள்கிட்ட கேட்டுக்கூடாது, காயத்ரி கிட்ட கேட்டுக்கணும். நான் மாத்தி கேட்டேன். ரைட். திஸ் ரைட். அவன் முன்னாடி எதை பேசிக்கணும்? இந்த அவேர்னஸ் தான் எல்லாரும் பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுது. தீஸ் டேஸ் பீப்புள் ஆர் மோர். முடிஞ்சு போச்சு. அடுத்தது in addition to, முன்னாடியே பிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லிருக்கணும். சொல்லிருக்காங்களா? எங்க இருக்காங்க? BA அப்புறம் C. முடிஞ்சிட்டு. BA அப்புறம் C போட்டனாலே ஆப்ஷனை பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ரைட். C அப்புறம் D வருமான்னு பாப்போமா? C அப்புறம் D வருமா? வரும். ஏன் என்ன இங்க சொல்றாங்க? பிசிக்கல் எக்ஸசைஸ் கூட என்ன எடுத்துக்கீங்க? சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஆனா அட்வைசபிள் என்னது? சாப்பிடுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்டுக்கிறீங்க? BACD ஆன்சர். ஆன்சர் யாருக்கு மாத்தி வந்துச்சு? வரக்கூடாது இதெல்லாம். சரி. இதுல இருக்கிற முக்கியமான வார்த்தை என்ன சொல்லு? கிடையாது. நீ அதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எதுமா முக்கியமான வார்த்தை? சரி, இந்த ஆஸ்வெல தூக்கிடுவோம். ஆஸ்வெல தூக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? ஆஸ்வெல வச்சிருந்தா என்ன அர்த்தம்? செகண்டரி ரீசன்ஸ் இருக்குது. இன்க்ரீசிங் லெவல்ஸ் ஆஃப் கார்பன் உடன் அலாங் வித் உடன் இன்க்ரீசிங் லெவல்ஸ் ஆஃப் கார்பன் உடன் செகண்டரி ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதோடைய மீனிங் கிடையாது. சரியா? இன்க்ரீசிங் லெவல்ஸ் ஆஃப் கார்பன் உடன் செகண்டரி ரீசன்ஸும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்டரி ரீசன்ஸும் இருக்குதுன்னா என்ன அர்த்தங்க? முன்னாடி வேற ஏதோ ரீசன், இந்த செகண்டரி ரீசனும் அடுத்தது எங்க எடுத்துறாங்க? இது எப்ப தெரியும் நமக்கு? இது எப்ப தெரியும்? சென்டென்ஸ் பண்ணாதான் தெரியும். ஏ ஃபர்ஸ்ட் வருமா? வராது. ரைட். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இங்கே நான் நிப்பாட்டிடுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இது என்ன பண்ண போகுது? ஏதோ எந்த டேர்ம்ல நமக்கு இதுக்கு முன்னாடி போடணுமா? எந்த டேர்ம்? ஏதாவது டேர்ம். சிய பாக்குற சீல டேர்ம் இல்ல, டிய பாக்குற டி தான் டெபினிஷன். டேர்ம் இருக்கா? எந்த டேர்ம் இருக்கு? அப்ப நான் என்ன பண்றேன்? டிக்கு அப்புறம் டி இன்னும் வாசிக்கவே இல்லை. குளோபல் வார்மிங் இஸ் த சிங்கிள் பிகெஸ்ட் த்ரெட் டு ரைட். பி ல என்ன சொன்னாங்க? The term is used to describe the Earth's average temperature. இப்ப dB கரெக்ட்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஏன்னா இது எதனுடைய டெபினிஷன்? dB முடிச்சிட்டா? ரைட். நமக்கு தெரியும். ஏ படிச்சுட்டோம். ஏல என்ன சொன்னாங்க? செகண்டரி ரீசன்ஸ். செகண்டரி ரீசன்ஸும் இருக்குதுன்னு. அடுத்தது இஸ் த எங்க வருது? பிரைமரி. அடுத்தது செகண்டரி. முடிச்சுட்டா? ஃபர்ஸ்ட் டி டெபினிஷன். பி இந்த டேர்ம் என்ன சொல்லுது? இதுக்கான பிரைமரி காரணம் சி. பிரைமரி காரணம் மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் ஆப்ஷன் பார்த்து வாத்தியார அவமானப்படுத்திடாரு. டிபிசிஏ. சரி. 11 to
ரொம்ப ஈஸியா இருக்குங்க. கஷ்டமான ஒரு கொஸ்டினை பார்க்கணும். சரி, பாருங்க. நான் பாக்குற கொஸ்டின் தவிர மீதி கொஸ்டின் என்ன பண்ணிடணும், ஹோம்ஒர்க்கா முடிச்சிடும். மோஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கிளாஸ் இருக்கும். கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா? வேர்வை சிந்தி வேலை பாக்குறவங்கள எங்கனாலும் பார்க்கலாம். வேர்வை சிந்தி படிக்கிறவங்கள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிப்பாட்டிடணும். அங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது, எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட். அடுத்த வார்த்தை எந்த வார்த்தை இருக்கு, ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கணும், எதுன்னு சொல்லிருக்கணும், ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுட்டா? எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆர் இட்ஸ் என்னது என்னது தெரியாது பாருங்கம்மா. which processed and marketed for culinary, medicinal and cosmetic uses the like. இந்த அலைக்கு நமக்கு தெரியாது, விட்டுருங்க. கோகனட் நிப்பாட்டுங்க. இப்பதான் இட்ஸ் தெரியுது. இட்ஸ் எது ஆயில், கோகனட் ஆயில். Coconut products are used to make everything from clothing to animal feed to right. பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். என்ன ஸ்ட்ரைக் ஆகும், என்ன ஸ்ட்ரைக் ஆகும், ஸ்ட்ரைக் ஆகுதா? இது வந்துட்டு ஸ்பெசிபிக்கா எதை சொல்றாங்க, ஆயில மட்டும் சொல்றாங்க. கோகனட் ஆயில மட்டும். இது எதை சொல்றாங்க, கோகனட் ஜெனரலா சொல்றாங்க. அவ்வளவுதான். சூப்பர். ஜெனரல், ஸ்பெசிபிக். ரைட், ஓகே. அடுத்தது முடிஞ்சிட்டு வாட்ஸ்அப் உடனே ஆன்சர் வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட். கரெக்டா? இதுல கோகனட் ப்ராடக்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் எதை பேசணும், கோகனட்ட பேசணும். கோகனட்ல இருந்து யார பேசணும், கோகனட்ங்கிறது இவ்வளவு பெருசு. கோகனட் இதுல சுருக்கி சொல்றது கோகனட். கோகனட் ப்ராடக்ட்ஸ் சுருக்கி சொல்றது கோகனட். ஜெனரல்னா கோகனட், இன்னும் ஸ்பெசிபிக்கான கோகனட், இன்னும் தெளிவா போன கோகனட். ரைட். அடுத்தது இட்ஸ் கர்னல். கர்னல்னா என்னதுங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபிளஷ். சரியா? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒயிட் போர்ஷன் தான் கர்னல். இட்ஸ் கர்னல் இஸ் ஹார்வெஸ்டட் ஃபார் அண்ட் நம்மளுக்கு தெரியும் தேங்காய் தண்ணி. ஒயில் இட்ஸ் ஹஸ்க்னா என்னதுமா, அவுட்டர் போர்ஷன் இருக்குல்ல, அது இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ராங் பைப்ஸ். சரி, இப்போ வாசி முடிச்சுட்டேன், நான் பிடிச்சிருவேன். சிங்கிறது ஜெனரல். கரெக்டா? டியோ சரி, பியோ சரி, ஏயோ சரி. மைக்கு போயிடுச்சுன்னா டிபிஏ மூணுமே எதை சொல்றாங்க, ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க. கரெக்டா? சரி, சி ஃபர்ஸ்ட் போட்டேனா, சி ஃபர்ஸ்ட் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு, எத்தனை ஆப்ஷன் இருக்கு, சிபிடிஏ இருக்கு. சி சரி, எதுன்னு பாப்போமா? அடுபாவி போய சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அருணே
இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் நம்பி போடுங்க, பதில் சொல்லுங்க ப்ரோ. சிஏபிடியா சிபிடிஏவா? சப்பா கொஸ்டின், பயப்படாம சொல்லுங்க. சிபிடிஏவா? மத்தவங்க சொல்றதை நம்பாதீங்க. எதுக்கு சொல்லுங்க? சிபியா சிஏவான்னு பாப்போமா? சிஏல என்ன இருக்கு? சிஏல என்ன இருக்கு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹவ். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? ஏதோ ஒண்ணு சொல்லிக்கணும். ஏதோ ஒரு ப்ராடக்ட சொல்லிட்டு அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்கணும். சி ஏன்னு ஆரம்பிச்சோம்னா சீல ஏதோ ப்ராடக்ட் சொல்லிருக்கோமா? சொல்லவே இல்ல. டைரக்டா சிஏ போடவே ரைட். அப்ப என்ன போடணும்? சிஏ போட முடியாதுன்னா என்ன போட்டி ஆகணும்? ப்ரோ உங்களுக்கு புரியுதா? புரியல அப்படின்னா தைரியமா கேளுங்க. பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹவர்னா என்ன அர்த்தம்னா இருக்கவே முக்கியம் ஆனா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஆனா இதுதான் இருக்கிறதே முக்கியம் சொல்லணும். சி சொல்லிட்டு டைரக்டா ஏ சொல்ல ரைட். இப்ப வேற ட்ரை பண்ணி பார்ப்போம். சிபிடி ட்ரை பண்ணுவோமா? சிக்கு அப்புறம் பி. பி என்ன சொல்றாங்க? கோகனட் ப்ராடக்ட்ஸ். சி கோகனட். கோகனட் என்ன போயிட்டாச்சு? கோகனட் ப்ராடக்ட்ஸ். நிறைய ப்ராடக்ட் இருக்கா? ஒண்ணு இருக்கா? நிறைய இருக்காங்க. இப்ப இதுல இருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லாம சொல்ல முடியாதா? அதனாலதான் என்ன போட்டிருக்காங்க? சிக்கு அப்புறம் பி போட்டிருக்காங்க. பிக்கு அப்புறம் என்ன போட்டிருக்காங்க? ஏ போட்டிருக்காங்க. ஏ போட்டுட்டு என்ன போட்டிருக்காங்க? சரி, சிக்கு அப்புறம் பி போட்டிருக்காங்க. மாத்திட்டு அப்படிங்களா? சிக்கு அப்புறம் பி போட்டிருக்காங்க. பில வந்துட்டு இது கொஞ்சம் ஜெனரலா இருக்கு. சரி, இது ரொம்ப ஜெனரலா இருக்கு. இது கொஞ்சம் ஜெனரலா இருக்கு. அடுத்தது இதோட யூஸ் சொல்லிருக்காங்களா? கோகனட் யூஸ் சொல்லிருக்காங்களாங்க? அதுதான் வரேன். சிக்கு அப்புறம் பி போட்டுலாமா? இது ரொம்ப ஜெனரல், இது கொஞ்சம் ஜெனரல். சரியா? டீல தான் என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு யூஸ் பத்தி சொல்றாங்க. கரெக்டா? சொல்லிட்டு ஃபைனலா எப்படி சொல்றாங்க? மோர் இம்பார்ட்டன்ட் ஹவர்வர். சரியா? இப்ப நம்ம ஆளுக்கு வர டவுட் என்ன அப்படின்னா சிபி போடலாமான்னு கேட்கறாங்க. இதான் கேள்வி. இதான கேள்வி. சிபிஐடி போடலாமா போட முடியாதா? போட. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசிருக்கணும்ல. இங்க ப்ராடக்ட பத்தி எப்படிதான் பேசிருக்காங்க? சென்ட்ரலா தான் பேசிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ராடக்ட் போட்டுக்கிறோமா? ஸ்பெசிபிக்கா இந்த ப்ராடக்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன சொல்றோம்? அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு முடிக்க போ. இந்த கொஸ்டின் ஓகேயா? சரி. கோகனட்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். கோகனட்னா அதோடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சொல்றேன். இங்க உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லலைங்க. உங்களுக்கு எந்த பார்ட்டை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. அதனாலதான் நான் சொல்றேன். இது ஜெனரல் யூஸ்ஃபுல் சொன்னீங்கன்னா ஜெனரல், கோகனட் ப்ராடக்ட்ஸ் சொன்னீங்கன்னாலும் ஜெனரல். ஆனா இது ரொம்ப ஜெனரல், வெறுமனே கோகனட் தான். இதாவது இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெசிபிக். தெளிவா ஸ்பெசிபிக்கா சொல்றது ரெண்டே பாயிண்ட் தான், டியூ ஏ. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம்? முன்னாடி என்ன பண்ணணும்? ஏதோ ஒண்ணு சீக்கிரம் டியா போடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன் வச்சு மூவ் பண்றது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இருக்கிறதுலே கஷ்டமான கொஸ்டின் எடுக்கும்.
அம்மா அங்க பாருங்க, இந்த கொஸ்டின் கஷ்டம் கிடையாது, ஆனா கான்செப்ட் அழகா இருக்கும். ஆப்ஷனே கிடையாது இதுக்கு, உங்களுக்கு டைரக்டா நம்ம ஆன்சர் போட போறோம். சரியா? கடைசி கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறீங்க. நாளைக்கு வரும்போது, நாளைக்கு அடுத்த கிளாஸ் வரும்போது எனக்கு கன்ஜங்ஷன் பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பிடிஎஃப் ஆன்சர் எழுதிட்டு வந்திருக்கணும். சரியா? டிஸ்கஸ் பண்ணி போடுங்க, ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆனா, அதோட இம்பார்ட்டன்ஸ் பிரைமரா எதுக்குதான்? ரைட். அடுத்தது மத்த ரிவர்ஸ் மாதிரி கிடையாது. இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, எதுன்னு தெரியாது. இட் எதுன்னு தெரியாது நமக்கு, அப்படிதானே? இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஷிப்பிங், அது யூஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்போ பிக்கு அப்புறம் அடுத்து எந்த பாயிண்ட் போட்டு தெரியுமா? ஷிப்பிங்க்கு யூஸ். அடுத்த பாயிண்ட் என்ன வரணும்? எதுக்கு யூஸ் ஆகும்னு வரும். இதுக்கு யூஸ் ஆகாதுன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் எதுக்கு யூஸ். நான் என்ன பண்றேன், பிக்கு அப்புறம் ஏ போடுவா, போட்டுருவா. ரைட். நம்ம தெரியும், நம்ம பேங்க்ல 10க்கு சென்டென்ஸ் பேராகிராஃப் போட்டிருக்கோம் இல்ல? அன்னைக்கு ஒரு நாள் கொண்டு வந்தோம்ல, 11 15 தான் நாங்க போடுவோம். அதனால நாளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா தெரியும். சரி, அந்த மாதிரி 10 எல்லாம் போட்டு பழகுங்க, சூப்பரா இருக்கும். ரைட். நான் போட்டது கரெக்டான்னு தெரியுமா எனக்கு? ரைட். ஆல்சோ நாட் த ரியோ கிரானட் இஸ் த, இந்த இதேவரை பத்தி தாங்க பேசுறோம். இட்ஸ்னு போடுறோம், இட்டுன்னு போடுறோம். அப்ப நான் என்ன பண்றேன், பிஏக்கு முன்னாடி எதை போட்டுக்கிறேன்? சிஏ போட்டுக்கிறேன். கரெக்டா? சரி. அடுத்தது இதை எங்க போடணும்னு சொல்லுங்க. இதை எங்க போடணும்? ஏன்? அமெரிக்கால நிறைய ரிவர் இருக்குங்கிறது ஜெனரல். அதுல லாங்கஸ்ட் ரிவர் கிடையாது, ஆனாலும் முக்கியமானது ரியோ கிரானட். அடுத்த கேள்வி என்னது? அந்த ரிவர் வந்துட்டு எதுக்கு யூஸ் கிடையாது? யூஸ் கிடையாது, ஆனா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? ஃபார் இட்ஸ் லொகேஷன். ஒரு பிசிறு தட்டாம அழகா வந்து நிக்கும். சரியா? டைம் ஆயிடுச்சு, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? இன்னொரு கொஸ்டின் பாப்போமா? என்னங்க இது, நான் ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்க. CABD. சரி, வாங்க 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 வாங்க. கான்செப்ட் கத்துக்க போறோம். சரியா? என்ன சொல்றத மட்டும் வாசிக்க. In select cases, the problem of lowering of the river bottom has caused the water table of the surrounding area to, which has adversely affected. ரைட். ரிவருடைய பாட்டம் நீங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா, ரிவருடைய பாட்டம் இறக்கிட்டீங்கன்னா சுத்தி இருக்கிற தண்ணியுமே என்ன ஆயிரும்? கீழே இறங்கிரும். இதனால என்ன அஃபெக்ட் ஆகுது? ரைட். ஈஸி. அடுத்தது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கா, ஒரு ப்ராப்ளம் சொல்லி இருக்கா? ரைட். அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன், இதெல்லாம் இங்க போடும்போது நல்லா வரும். வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த கொஸ்டினே எதுக்கு இந்த ஜோடி சேர்த்தோம், இவங்க ஜோடி சேர மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. சரியா? அடுத்தது இப்ப நல்ல வித்தக்காரன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அனதர் ப்ராப்ளம். இது ரிவரை பத்தி சொல்ல போறான், வாசிச்சு வேஸ்ட். அடுத்து போ. சரியா? ஸ்டண்ட் அடிக்க கூடாது, இப்படி நீங்க அடிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணிடணும், வாசிச்சோம். இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்றோம். Canalization system of locks and navigation dams often seriously disrupts riverine ecosystems. Rivers disrupt பண்ணுது. ஃபாஸ்டா வாசிக்கலாம். இத நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம், ஆனா எப்படி வாசிச்சிடலாம்? மத்தது வாசிக்கிற மாதிரி இது வாசிக்கணும் அவசியமே கிடையாது. சரியா? அடுத்தது the ever increasing exploitation of rivers has given rise to a, அடுத்த லைன் என்ன வர போகுது? என்ன ப்ராப்ளம்ஸ்? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் போட போறேன். அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் அடுத்தது ஃபர்தர்னா என்னது? in addition extensive commercial navigation.
இப்ப நான் என்ன பண்ண போறேன், சிக்கு அப்புறம் ஏ கண்டிப்பா வரும். சரியா? பில என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆல்சோ போட்டிருக்காங்க. டில என்ன போட்டிருக்காங்க, ரைட். அப்ப சிக்கு அப்புறம் ஏ தான் முத பிரச்சனை. சரியா? சில நிறைய பிரச்சனை, அதுல முத பிரச்சனை என்னது ஏ. பில அடிஷனல் பிரச்சனை, டில என்ன பிரச்சனை, அடிஷனல் பிரச்சனை. ஆப்ஷன் போகுமா? ஆன்சர் என்னது, ஆன்சர் என்னது, சிஏபி. இதுல ஹோம்வொர்க் என்னது அப்படின்னா சிஏ டிபி வருமா வராதா. ஈஸி கிடையாது, கஷ்டம். சென்டென்ஸ் வாசிச்சு சிஏ டிபி வருமா வராதான்னு பாருங்க. சரியா? ஆயில் பாஸ் சொல்லல ராஜா, நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நம்ம ராயல் பாஸ் ஒண்ணு இருக்குமா நம்ம சிடபிள்யூசில, வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கீங்க. 3 சப்ஜெக்ட்டுமே பேங்கிங் கவர் ஆகி 499 6 மாசத்துக்கு கிடைக்கும், 899 12 மந்த்ஸ் கிடைக்கும். சரியா? பிடிஎஃப் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிட்டு வரும். ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம போட்டாச்சு. இனிமேல் நம்ம எங்கனால என்ன பண்ணிக்கலாம், பேராஜம்பிள் கிளாஸ் பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சிக்கு இத வரிசையா சால்வ் பண்ணி கரெக்ஷன் பார்த்தாலே போதும். பேங்குக்கு சரியா, பேங்குக்கு பத்தாது. பேங்குக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆப்ஷன் தர மாட்டோம். நீங்க பேங்க் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ எப்படி போடணும், ஆப்ஷன் இல்லாம போடும். அதுதான் உங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணி. சரி, போலாமா, கிளாஸ் முடிச்சு போலாம்.